வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இது ஆரஞ்சு பழ சீசனுங்க. ஆராய்ந்து பார்க்க ஆரஞ்சு தத்துவம், சுவைத்து பார்க்க பார்க்க எல்லாம் இறைமயம் இன்பமயம். அது பல சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல் எண் 27 வர்ற வரிகளுங்க. இறைநிலை அனுபவம் பழத்தினை போன்று இனிப்பாகவும் அமுதம் போன்று தெவிட்டாததாகவும் உள்ளது. இந்த இனிய அனுபவத்தை உணர்தலால் மட்டுமே பெற முடியும். ஆழ்ந்து அனுபவித்தால் மட்டுமே மெய்ப்பொருளை உணர முடியும். தீ அப்படின்னு எழுதுனா சுடுங்களா, தேன் அப்படின்னு எழுதுனா தித்திங்களா? தேன் என்ற சொல் தித்திக்காது இல்லைங்களா? தேனை சுவைத்து உணர்ந்தால் மட்டுமே அந்த தித்திப்பு சுவையை நாம் உணர முடியும். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்ற பாரதியாரின் வழியில் மனதால் உணர்தலால் மட்டுமே இறைச்சுவை பிடிபடும், தித்திக்கும். இந்த ஆரஞ்சு தத்துவத்தை நம்ம உணர்றதுக்கு ஒரு நாத்திகனும் ஒரு ஆத்திகனும் தேவைப்படுறாங்கங்க. இறைவன் இருக்கிறானா? மனிதன் கேட்கிறான். அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான்? இது நாத்திகனோட கேள்விங்க. கடவுள் இல்லை, மதம் இல்லை, வேதம் புராணம் இதெல்லாம் வெறும் ஹம்பக் அப்படிங்கிறது அவனோட வாதம். தெய்வம் என்பது மதத் தலைவர்களால் தங்கள் வயிற்று பிழைப்புக்காக உண்டாக்கி கொண்ட கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளை காட்டுங்க, நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இதில் ஏதாவது கேள்வி கேட்க வேண்டுமென்றால் மேடைக்கு வாருங்கள், கடவுளை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறைகூவல் விடுறான். அப்போது அங்கேருந்த ஒரு பெரியவர் மெதுவாக மேடை மீது ஏறி தன் கையில் இருக்கிற ஆரஞ்சு பழத்தை எடுத்து ரொம்ப மெதுவாக தோலை உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கேள்வி கேட்க வந்துட்டு சும்மா பழத்தை உரிக்கிறாயே அப்படின்னு கோபம் வந்துருச்சு நாத்திகனுக்கு. ஆரஞ்சு பழத்தை உரிச்சா பெரியவர் அப்படியே சொலையாக பிரித்து சுவைச்சு திங்க ஆரம்பிச்சிட்டாரு. பொறுத்தால் பூமி ஆழ்வாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தின்று முடிச்சுட்டு கேள்வியை கேட்குறேன் அப்படின்னு சொன்னவர் மேலும் ரசித்து ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு முடித்தார். தின்று முடித்த பிறகு நாத்திகனை நோக்கி, பழம் இனிப்பாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க அந்த பெரியவர். உடனே நாத்திகனுக்கு வந்தது பாருங்க கோபம். நீ பைத்தியக்காரனா? நான் பழத்தை தின்னு பார்க்காம எப்படி பழம் இனிப்பா இல்லை புளிப்பான்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஆங்காரத்தோட பெரியவனை பார்த்து கத்துறான். அமைதியாக அந்த பெரியவர் கேட்குறாரு, ஒரு ஆரஞ்சு பழத்தோட சுவையை, அதாவது நான் சுவைச்சு பார்த்ததை உன்னால் சொல்ல முடியல. நீ எப்படி, கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரோட ஆற்றல் என்ன அப்படிங்கிறத நீ பக்தி மார்க்கத்தில் ஈடுபடாமல் இறை சிந்தனை செய்யாமல் எப்படி நீ சொல்ல முடியும்? முழுசாக என் கையில் இருந்த அந்த ஆரஞ்சு பழத்தை பார்த்த உனக்கே அதோட சுவையை பற்றி சுவைக்காமல் சொல்ல முடியல. அப்படி இருக்கிறப்ப நம் அனைவரையும் இயக்கி கொண்டிருக்கும் மறைபொருளான மெய்ப்பொருளின் தன்மையை நீ எப்படி உணர முடியும், எப்படி சொல்ல முடியும்? அந்த ஆனந்த அனுபவத்தை நீ உணர்ந்து பார்த்தாதான் சொல்ல முடியும். இறைநிலை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீ முதல்ல இறைநிலையை பற்றிய ஒரு தெளிவு உனக்கு இருந்தால் தானே சொல்ல முடியும். அதை பற்றி உணர்ந்தால்தானே சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். நம்ம அருட்தந்தை அவங்க மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிதையில், உருவங்கள் கோடான கோடியாய் அவை உள்ளும் புறமும் அரூபமாய் ஊடுருவி நிறைந்து இயங்கும் ஒரு சக்தி உயிராகும், இயற்கையாகும், கடவுளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிற கடவுளை நாம் உணரத்தாங்க முடியும். செயலிலே விளைவாய் இறைநிலையை நாம் உணரலாம். இறைநிலையை உணர்ந்தோர் சிலர், உணராதோர் பலர். உணராதோர் உணர்ந்தவற்றை எதிர்த்து நிற்பார். அவங்க உண்மையிலேயே ஆரஞ்சு தத்துவம் அறியாதவங்க. அத்தகையோருக்கு
மனவளக்கலை யோக பயிற்சி அளித்து வேதாத்திரிய தத்துவத்தை நாம் விளக்கிடுவோம். சரிங்களா? நமது அருட்தந்தை அவங்க தம்மோட அனுபவத்தால் தெரிந்து கொண்ட அத்தனையும் நமக்கு உணர்த்தியது தாங்க வேதாத்திரிய சாத்திரம். மனவளக்கலை யோக பயிற்சி. அறிவதனை ஆராய்ந்து உணர்ந்த நிலையில் ஆழ்ந்து சிந்தித்து அறிவே தெய்வம் என்ற உண்மையை வேதாத்திரியமாக வழங்கியிருக்கிறவர் நமது குருங்க அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்க. அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்த குருவின் வழியில் தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.